ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஒரு சூப்பராக டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா மசாலா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிரியாணியை எந்தளவுக்கு உங்களுக்கு வதக்குறதுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், புதினா, அது கூடவே இஞ்சி, பூண்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும் போது தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த பிரியாணி சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இது பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 2 பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நிறையவே தண்ணி விடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா தண்ணி அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வரும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மஷ்ரூமில் நல்லா உப்பு ஒட்டி பிடிக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்யும்போது ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம செய்யணும். மொத்தமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிரியாணி பொடி சேர்க்க விருப்பம்னா கூட நீங்கள் பிரியாணி பொடி சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதில் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் தயிர் மட்டும் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அந்தளவுக்கு குழஞ்சி தான் வரும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறமா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது அடியிலேருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூம் அடியிலலாம் தங்கியிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் 1 பாட் மட்டன் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.